அட சின்ன மருமகளே வா. அண்ணி எங்கன்னு உனக்கு தெரியும்ல? அம்மா எனக்கு எப்படி தெரியும்? அத்தை உங்களுக்கு நெருக்கமானவங்க தானே. நீங்க அவங்க நாத்தனார் சின்னாத்தா அவங்க ஓரகத்தி. இப்போ உங்களுக்கு தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீ அவங்கள உன் கைக்குள்ள போட்டுட்ட. முதல்ல எங்க அக்கா இப்படி இல்ல. அவங்க எங்கன்னு சொல்லு. இல்லனா அக்கா வீட்டை விட்டு போனாங்க, காணாம போயிட்டாங்கன்னு நான் பசங்க கிட்ட சொல்றேன். கண்டிப்பா. வழியில உடம்பு சரியில்லாம மயக்கம் போட்டு விழுந்திருந்தா என்ன பண்றது? அம்மா எந்த பிடிவாதத்தோட வந்திருக்காங்களோ தான் வாழ்க்கையை தானே கெடுத்துக்க பாக்குறாங்க. என் மூத்த அண்ணனோட வாழ்க்கையும் அவங்க பிடிவாதத்தால நாசமா போச்சு. மூத்த அண்ணனுக்கு உயிர விட்ட பிறகுதான் நிம்மதி கிடைச்சது. எனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கு. ப்ளீஸ் அம்மா, அத்தைக்கு பின்னாடி அவங்கள பத்தி தப்பா பேசாதீங்க. அத்தை அவங்க நம்மளை விட ரொம்ப பெரியவங்க, நம்ம அவங்கள விட சின்னவங்க. நம்ம முன்னாடி அவங்கள பத்தி தப்பா பேசுறது சரியா? ஹரி ஹரி, மாமியார் மேல இவ்ளோ பாசமா? உங்களுக்கு பெரியத்த கூட ஏதாவது பிரச்சனைன்னா அத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. எங்களை ஏன் தேவையில்லாம இதுல இழுக்கிறீங்க? அவங்க நம்மளை விட பெரியவங்க. உங்க 2 பேரும் மாறி உங்களை பத்தி எப்படி எங்களால தப்பா கேட்க முடியாதோ அதே மாதிரி பெரியத்த பத்தியும் எங்களால தப்பா கேட்க முடியாது. அம்மா சின்னத்த நிஜமாவே அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அத்தை கோவில்ல இல்லைன்னு இப்போ உங்ககிட்ட இருந்துதான் தெரிஞ்சிட்டோம். நிஜமாவே எங்களுக்கும் டென்ஷனா இருக்கு. அத்தை எங்கன்னு தெரியல. சரி, நீங்க சைன் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம். நானே கார்டை எடுத்துட்டு போனா குடுக்கறதுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு போகணும்ல. ஆள விடுங்க, அது ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்களே ஒரு உதவி பண்ணுங்களேன். இந்த கார்டு மட்டும் அவங்க மாமியார் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. பாவம், அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை, இல்லைன்னா அவளே வந்து வாங்கி இருப்பா. இப்ப உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ மாமியார் வீட்டுக்காரங்க கூட எனக்கு அவ்வளோ நல்ல பழக்கம் இல்லை. நான் அங்க போனா அவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பொண்ணுங்களோட வாழ்க்கையில குத்தி காட்டி பேசுறத கேட்கறத விட வேற என்ன இருக்கு? நான் சொல்றேன், அவளோட மாமியார் ரொம்ப கோபக்காரங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு குத்தி காட்டி பேசுவாங்க. கொஞ்சம் இருங்க, நான் செக் பண்றேன். மாலதி உள்ள வா. சரி, அஹானா ராயோட அட்மிட் கார்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு யாராவது மூலமா அனுப்பி வைக்க முடியுமா? எக்ஸாம் இருக்கு, அட்மிட் கார்டு இல்லைன்னா அவளால எக்ஸாம் எழுத முடியாது. இப்போவே சைன் வாங்கி கையோட கொடுத்துடலாம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இல்ல, இவங்களுக்கு தான் கஷ்டம். அதனாலதான் யாராவது அவங்க மாமியார் வீட்டுல கொண்டு போய் கொடுத்தா பெரிய உதவியா இருக்கும்னு கேக்குறாங்க. அனுப்பி வைக்க முடியுமா? சரி, நீங்க ஒரு அப்ளிகேஷன் இல்ல லெட்டர் எழுதணும். அத கண்ணு தெரியாதவள்கிட்ட ஊர காவல் காக்க சொல்ற மாதிரி இருக்கு. அவ படிச்சிருந்தா உங்ககிட்டயே வர போறா. சரி, அப்ளிகேஷன் நான் எழுதிடுறேன். ஆனா சைன் நீங்க தான் பண்ணணும். பெங்காலில போட்டா பரவாயில்லையா? தாராளமா. நம்ம நாட்டோட மொழிகள் மேல நமக்கு பெருமை இருக்கு. எந்த இந்திய மொழியா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்றது ரொம்ப சரி. கொடுங்க, எங்க சைன் பண்ணணும்னு சொல்லுங்க. இந்தாங்க, இங்க சைன் பண்ணிடுங்க. அவ அம்மாவோட பேர் என்ன? ஏன் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது? கருணா. சைன் போடுங்கம்மா. என்ன ஆச்சு? போடுறேன். இந்தாங்க, சைன் பண்ணியாச்சு. சரி, நாங்க அனுப்பிடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்தாங்க, நீங்க எனக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. சாக்லேட் சாப்பிடுங்க. என்ன சாக்லேட்டா? நீங்களும் எடுத்துக்கோங்க. அது குடுக்கறதுக்கு வேற எதுவும் இல்ல, அதனாலதான் நானும் டெய்லியும் ஒவ்வொன்னு சாப்பிடணும்ல. சாக்லேட்டுக்கு தேங்க்ஸ். நன்றி. நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல. ஒண்ணு செய்யலாம், சின்ன மாமா பக்கத்துல தான் போயிருப்பாரு. அவருக்கு ஃபோன் பண்ணலாம், அவர் சீக்கிரம் திரும்பி வந்துடுவாரு. ஒரு விஷயம் சொல்லுங்க, நம்ம வீட்டை சுத்தி தெரிஞ்ச சொந்தக்காரங்களோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாராவது இருக்காங்களா? அம்மா அங்க போயிருக்க முடியுமா? இன்னைக்கு வர அண்ணி எங்கேயும் போய் நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ வயசான காலத்துல மருமகள்கிட்ட இப்படி ஆட்டம் போட ஆரம்பிச்சா நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் கூட்டிட்டு டெம்போவில் பிறந்த வீட்டுக்கு போன மாதிரி. இதெல்லாம் இந்த மருமகளோட வேலை தான். எல்லாரையும் ஏன் தப்பு சொல்லணும்? முன்னாடி இப்படி எதுவும் இல்ல. இந்த சின்ன மருமக வந்ததுலேருந்து எங்க வீட்டோட பழக்க வழக்கமே மாறி போச்சு. சரி அத்தை, இந்த குத்தத்துக்கு எனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சா அப்புறமா இதுக்கும் சேர்த்து எனக்கு தண்டனை கொடுத்துருங்க.
ஆனா இப்போதைக்கு ப்ளீஸ் சின்ன மாமாக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க பண்ணலன்னா நான் பண்றேன். நான் சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. மாமியார் மேல ரொம்ப பாசம் காட்டுறியே, இப்ப என்ன ஆச்சு? மயக்கத்துல விழுந்து கிடக்க போறாங்க, போய் பாரு. அத்தை, இந்த மாதிரி அபசகுனமா பேசாதீங்க ப்ளீஸ். கேளுங்க, கடவுள்கிட்ட லேட் ஆகலாம், நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். மாத்திரை விஷயத்துல எங்களை ரொம்ப கண்டபடி பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு இந்த நிலைமை. முதல்ல என் மூத்த அண்ணனை முழுங்கிட்டாங்க, இப்ப தன்னையா அழிச்சிக்க கிளம்பிட்டாங்க. அப்படியா? இப்படி ஒரு விஷயமா? பெரியத்த அப்ப நான் உங்க மூத்த அண்ணனை முழுங்கிட்டேன், இதை உங்க மூத்த அண்ணன் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? இன்னைக்கு ஏன் திடீர்னு இந்த பேச்செல்லாம் வருது? இதுக்கு முன்னாடி இப்படி பேசினதே இல்லையே. உங்க அண்ணன் இருந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க போல. இன்னைக்கு எனக்கு பின்னாடி என் மருமகளுங்க முன்னாடி ஏன் இந்த பேச்செல்லாம் நடக்குது? அத்தை, நாங்க எல்லாரும் அம்மா கிட்ட இவ்ளோ நேரமா உங்களை பத்தி கெட்டது பேச வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அம்மா நாங்க சொல்றத கேட்கவே இல்ல. எவ்வளவு நேரமா அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருக்காங்க. அத்தை, நீங்க எங்க போயிட்டீங்க? நாங்க எவ்வளவு பயந்துட்டோம். இப்ப நான் உனக்கும் பதில் சொல்லணுமா? அண்ணே, வீட்ல இருந்து கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பினீங்க. நாங்க கோவில்ல இருந்து தான் வர்றோம். அங்க உங்களை பார்க்கல, அப்புறம் எங்க போனீங்க? டாக்கூர், நீங்க யாரு? என் புருஷனா இல்ல என் மாமியாரா? நீங்க என் நாத்தனாருங்கிறத மறக்காதீங்க. வயசுல என்ன விட சின்னவங்க, அதனால வார்த்தையா அளந்து பேசுங்க. இவ்ளோ தைரியம் எங்க இருந்து வருது என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போவேன். நான் இந்த வீட்டை விட்டு கோவிலுக்கு தான் கிளம்புனேன். ஆனா நான் கோவிலுக்கு போகல, வேற எங்கேயோ போயிட்டேன். நீங்க இத்தனை கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க? உங்களை நினைச்சு கவலையா இருந்துச்சு அண்ணி. வேற என்ன? என் மேல கவலையா? வாவ், இன்னைக்கு வரை இந்த வீட்ல என்ன பத்தி யாரும் கவலைப்பட்டதே இல்ல. நீங்க என்ன பத்தி கவலைப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அத்தை, கோவப்படாதீங்க. நிஜமாவே எங்க எல்லாருக்கும் உங்களை நினைச்சு கவலையா இருந்துச்சு. எங்க போயிட்டீங்க? பெரியத்த, இன்னைக்கு நீங்க தனியாவே உங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன? என் பிறந்த வீடு என்ன அவ்வளோ பக்கத்துலயா இருக்கு? டக்குன்னு போயிட்டு வர்றதுக்கு? இல்ல மாமி, அப்போ நீங்க எங்க தான் போனீங்க? அக்கா, விடுங்க அக்கா. அத்தைக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா ஏங்கா வற்புறுத்துறீங்க? அத்தைக்கு எப்ப சரின்னு படுதோ அப்ப அவங்களே சொல்லுவாங்க. அப்ப எந்த இடத்துக்கு போனீங்க நீங்க? வீட்டுல சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வெட்கமா இருக்கு. ஹொரி ஹொரி, இந்த வீட்டுல என்ன நடந்துக்கு இருக்கு? போதும் டாக்கூர், எல்லைய மீறி போயிட்டே இருக்கு, பார்த்துக்கோங்க. நான் உங்க சின்ன அண்ணி இல்ல, பெரிய அண்ணி. மரியாதையா பேசுங்க, இல்ல நல்லா இருக்காது. மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். சொல்ல போனா கொஞ்சம் அதிகமாவே மரியாதை கொடுத்தேன். ஆனா ஒருத்தங்க அவங்க மரியாதையை அவங்களே கெடுத்துக்கிட்டா அதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லுங்க அண்ணி, அன்னைக்கு பூஜைக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தாங்கல்ல, அவங்க கூட இன்னொரு ஆளும் வந்திருந்தாரே. முதல்ல அவர் என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்புறமா உங்க அண்ணி சொன்னாங்க, சின்ன வயசுல அவரோட உங்களுக்கு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு அப்புறம் நின்னு போச்சுன்னு. ஆனா நீங்க திடீர்னு அவரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க. நான் பூஜா அன்னைக்கு பார்த்தேன், நீங்க அவரை வீட்டுக்கே கூப்பிட்டுட்டீங்க. என்ன விஷயம்? நிறுத்துங்க டாக்கூர், உங்களை எச்சரிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, உங்க நாக்க அறுத்துடுவேன். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துட்டீங்க. நீங்க இதே மாதிரி தலையில ஏறி உட்கார்ந்தீங்கன்னா இத பத்தி நான் போல்டூ கிட்ட பேச வேண்டியிருக்கும். அவன் கிட்ட சொல்லி உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போக சொல்ல வேண்டியிருக்கும்.
ரொம்ப சரியா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க கேட்டது கரெக்ட் தான். இந்த விஷயத்த நீங்க சரியா கேட்கலன்னா நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நீங்க இதே மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா போல்ட்டு கிட்ட சொல்லி உங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போக சொல்ல வேண்டி இருக்கும். போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. கேட்டீங்களா? மாமி, நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தாதீங்க. இந்த அம்மாவும் பையனும் வீட்டை விட்டு போகணும்னா தாராளமா போகட்டும். ஆனா நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு எப்பவும் போக மாட்டோம். உங்க கூடவே தான் இருப்போம். சொல்லுங்க. அஹானா இங்க தான் இருக்காங்களா? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு. என்கிட்ட கொடுங்க, நான் அவங்க கிட்ட கொடுத்துடுறேன். இல்ல, இதை நான் அஹானா கையில மட்டும் தான் கொடுக்க முடியும். அவங்களோட சைன் வேணும். யாரு கொழுந்தனாரே? நீ வாங்க வாங்க. பாருங்க பாருங்க, உங்க சின்ன மருமக பேர்ல யாரோ லெட்டர் அனுப்பி இருக்காங்க. இப்ப வர எங்க வீட்டுல எந்த மருமக பேர்லயும் லெட்டர் வந்ததில்ல. ஆனா சின்ன மருமக சூப்பர் இல்ல, பெரிய ஆபீசர், இவங்க பேர்ல லெட்டர் வந்திருக்கு. அதோட இந்த லெட்டர் வேற யார்கிட்டயும் கொடுக்கவும் முடியாதான். நான் 2 தடவை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன், ஆனா இவங்க கொடுக்கல. அப்படியா? அப்படிங்களா? அத்தை, எனக்கு நிஜமாவே இதை பத்தி எதுவும் தெரியாது. சின்ன மாமா இப்ப சொன்ன அப்புறம் தான் என் பேர்ல லெட்டர் வந்திருக்குன்னே எனக்கு தெரியும். நான் சைன் பண்ணி லெட்டர் வாங்கினாதான் எனக்கு என்னன்னு தெரியும். நீங்க வேண்டான்னு சொன்னா நான் வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன்? போய் வாங்கு. வாங்கி பார்த்துட்டு யார் அனுப்புனாங்கன்னு சொல்லு. சரி சரிம்மா, பாக்குறேன். இந்தாங்க. எங்க சைன் பண்ணணும்? மேடம், இங்க சைன் போடுங்க. நீங்க போங்க. இது யாருடைய லெட்டர்? சரி, நான் என்னோட பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இதுல யாரோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு? இது அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங். ஆனா அம்மா எனக்கு என்ன அனுப்புவாங்க? என்னோட அட்மிட் கார்டா? அம்மா இது எப்போ பண்ணாங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லலை. காலேஜுக்கு போய் அட்மிட் கார்டு அனுப்பி வச்சிருக்காங்க. அம்மா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அண்ணி இவளோட அம்மா இதே ஊர்ல தானே இருக்காங்க. அதனால தினமும் 2-3 தடவை போன்ல பேசிப்பாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு லெட்டர் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எனக்கும் தெரியாது சின்ன மாமா. ரொம்ப நாளா அம்மா கிட்ட பேச முடியல, அதனால இருக்கலாம். அடா அண்ணி, இவளோட அம்மா எப்ப நினைச்சாலும் இவளுக்கு போன் பண்ணலாம்ல. லெட்டர் அனுப்புறதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல அண்ணி. அது பொண்ணு இல்லாம அவங்களால இருக்க முடியல, அதான் லெட்டர். அப்படியா? அம்மாவுக்கு பாசம் பொங்கி வழியுது என்ன போல. எழுதிருக்கு? பிறந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா என்ன? விடுங்க கொழுந்தனாரே, அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? அவங்க அம்மா என்ன எழுதினா நமக்கு என்ன ஆக போகுது? தெரிஞ்சுக்கணுமே. இப்ப இவ நம்ம வீட்டோட சின்ன மருமக, கடிதத்துல என்ன எழுதி இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. என்னாச்சு அக்கா? இது ஏன் எக்ஸாம் அட்மிட் கார்டு? காலேஜ்ல இருந்து. இப்போ எல்லார்கிட்டயும் நான் என்ன சொல்றது? எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த ஹால் டிக்கெட்டா இது? ஆமா அக்கா, அதுவே தான். அம்மா இப்படி திடீர்னு அனுப்பிட்டாங்க. இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை நான் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக இருக்கும். நான் எக்ஸாம் எழுதணும்னு. ஆனா இப்போ நான் எப்படி எக்ஸாம் எழுதுவேன்? வீட்டில் என்ன எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களே. அதோட நான் இதுல அம்மாவோட பேரையும் இழுக்க முடியாது. அவங்கள தான் எல்லாரும் 4 வார்த்தை பேசுவாங்க. என்ன பண்றது? என்ன சொல்றது? சரி அஹானா, ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். ஏதாவது சொல்லிடு. நீங்க 4 பேரும்
நீங்க 4 பேரும் என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல. இல்ல படிக்க எழுத மறந்துட்டியா என்ன சொல்ல மாட்டேங்கிற? படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாதே அண்ணி. என்கிட்ட கூடனா நான் படிச்சு சொல்றேன் லெட்டர்ல என்னன்னு. நான் பாக்குறேன் என்ன எழுதி இருக்குன்னு. சின்ன மாமா, நீங்க இப்படி மத்தவங்களோட லெட்டர் படிக்க கூடாது. அம்மா லெட்டர்ல என்ன எழுதி இருக்காங்கன்னு தானே உங்களுக்கு தெரியணும். ஆனா இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க பேர்ல ஒரு லெட்டர் வந்தா அதை நான் படிக்க முடியுமா? அதே மாதிரி என் பேர்ல லெட்டர் வந்தா நீங்க படிக்கிறதும் தப்பு. பாத்தீங்களா எப்படி முகத்துக்கு நேரா பதில் சொல்றா பாருங்க. இல்லையா? நல்லா இருக்கா? விஷயம் என்னன்னா, சின்ன மருமகளே, நீ இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளா வந்திருக்க. நீயும் இந்த வீட்டோட சொத்து தான். உன்னோட நல்லது கேட்டதை நாங்க தான் பாத்துக்கணும்னா இந்த லெட்டர் படிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உன்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஆமா, ஏன் கூடாது சின்ன மாமா? தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்லி கொடுக்கவும் செய்வேன். கத்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட வயசு எதுவும் இல்லை. அப்படியே பார்த்தாலும் நான் உங்ககிட்ட இருந்து தினமும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்ல. அப்போ நீங்களும் என்கிட்ட இருந்து ஏதாவது கத்துக்கலாம்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன உங்களோட வீட்டு சொத்தா? இப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க, மனுஷங்க என்ன நிலம் சொத்தா இல்ல செங்கல்லால கட்டப்பட்ட வீடா? யாரோட சொத்தாவது ஆகிறதுக்கு நீங்க எப்படி என்ன பாத்துக்கிறீங்களோ, என் மேல அக்கறை காட்டுறீங்களோ, அதே மாதிரி நானும் உங்களை பாத்துக்கிறேன். உங்களுக்காவது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்நாள் முழுவதும் பண்ணுவேன். ஆனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பாத்துக்கிறாங்கன்னா உடனே அவங்களோட சொத்துன்னு அர்த்தம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு எப்பவும் பேச்ச வளர்க்கறதுலயே தான் குறியா இருப்பா. ஒரு தடவை ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே மாட்டா. இல்லக்கா, அஹானா சொன்னது ரொம்ப சரி. கொசு எவ்வளோ ஆபத்தானதோ அதை அழிக்க அவ்வளோ வீரியமான மருந்து கொடுக்கணும். ரொம்ப சரியா சொன்னா. எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்றா இல்ல? நாம எப்பவும் வாயில செல்லோட்டையே போட்டிட்டு திட்டுறத கேட்டுட்டு வர்றோம். இவளாவது குறைஞ்சபட்சம் நமக்காக குரல் கொடுக்கறா. அண்ணி கேட்டீங்களா? இவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆஹா, கொழுந்தனாரே, காது இருந்தா கேப்பேன்ல. நான் ஒன்னும் செவிடு கிடையாது. இப்ப பாருங்க, இந்த காலத்து பொண்ணுங்களை சொத்துன்னு சொல்லிட்டா அவமானமா ஃபீல் பண்றாங்க. அட பாருங்க, எல்லாரும் சுயமரியாதை கடையை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. விடுங்க கொழுந்தனாரே, இது அவ லெட்டர், நமக்கு என்ன? என்னமோ பண்ணட்டும். இல்லம்மா, நான் படிச்சு காட்டிடுறேன், பரவாயில்ல. இல்ல இல்ல இல்ல, நீ விடு. நீ கொடுத்த இந்த பேச்ச கேட்டு எங்க காது ரொம்பிடுச்சு. நீ வேற எதுவும் படிச்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க என் பேச்ச கேட்க யாரும் கிடையாது. இன்னைக்கு அர்ஜுன் வரட்டும், அவன் வந்ததும் கேட்பேன். அவன் இன்னைக்கு வர தன்னோட சித்தப்பாத இந்த மாதிரி அவமானப்படுத்தியதே இல்ல. நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டேனோ தெரியல. அவனோட இந்த தர்ம பத்தினி என்ன இப்படி அவமானப்படுத்துறா, அவன்கிட்ட கேட்பேன். நீ இல்ல சின்ன மாமா, நான் உங்களை அவமானப்படுத்தல. உங்க பேச்சுல எனக்கு எது தப்பா பட்டுச்சோ அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. இந்த கடிதத்துல என்ன எழுதி இருக்கு நான் படிச்சு சொல்றேன் உங்களுக்கு. லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, என் தெருவுல ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் எப்படி இருக்கேன், நான் எப்ப அவங்கள பார்க்க வர முடியும்? அவங்க இதத்தான் கேக்குறாங்க. அவங்களுக்கு எழுத தெரியாதுல்ல. அதனால எங்க அம்மா கிட்ட சொல்லி எழுத சொல்லி இருக்காங்க. அதனாலதான் அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் இதுல இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா எழுதல. வாவ், ஆஹா, கதை வெட்டுறதுல கில்லாடி ஆயிட்டா இந்த பொண்ணு. கொழுந்தனாரே பாருங்க. அதான் என் பொய்ய கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் பொய் சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இந்த அட்மிட் கார்டை பத்தி நான் எப்படிதான் சொல்றது? நானும் மனுஷி தானே. இவங்களோட ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம். கடவுள் இந்த அட்மிட் கார்டை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாரோ தெரியல. என்னாச்சு? பிறந்த வீட்டுக்காரங்க நினைப்புல மூழ்கிட்டியா? மேற்கொண்டு படி. வேற என்ன எழுதியிருக்க லெட்டர்ல? சரி சரிம்மா, படிக்கிறேன். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குமா. அவங்க என்னைய ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதனால நான் ஒரு 2 நாள் போய் அவங்கள பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. போதும், ராமாயணம் சொல்ல தேவையில்லை. வயசான பொம்பளை, எப்ப என்ன ஆகுமோ தெரியல. போ, போய் பார்த்துட்டு வா, போ. அண்ணி, அண்ணி என்ன பண்றீங்க?
நீங்க கொஞ்சம் அதிகமாவே தாராள குணம் காட்டுறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? உங்க மருமக என்ன சொல்றாங்களோ அதையே நம்புறீங்க, அவங்க பேச்சையே கேட்டு நடக்கிறீங்க. அவ பிறந்த ஊர்ல எந்த தெருவுல எந்த பாட்டி கூப்பிட்டாங்கன்னு இதுவரை தெரியல, அதுக்குள்ள நீங்க போக அனுமதி கொடுத்துட்டீங்க. கொழுந்தனாரே, இப்படியும் இருக்கலாமே. அந்த பாட்டிய சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம். பிரச்சனையில இருக்காங்க, அத லெட்டர் எழுதி கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு நம்ம ஏன் ஒருத்தரோட கஷ்டத்துக்கு காரணமா இருக்கணும் சொல்லுங்க? இத தானே நமக்கு சொல்லி காட்டுவாங்க. போக விடுங்க, பாத்துட்டு வரட்டும். அம்மா ஆ. நான் நிஜமாவே போகலாமா? ஏ பொண்ணே, நான் சொன்னது நீ சரியா கேட்கலையா? சொல்லிட்டேன்ல போ. இப்ப டேப் ரெக்கார்டர் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காத. போறதுன்னா போ, இல்லன்னா விடு, ஓ இஷ்டம். போய் தயாராகு, உத்தரவு தான் கிடைச்சிருச்சுல. எந்த பக்கத்து வீட்டுக்காரர்களை பாக்கணுமோ அவங்கள போய் பாரு. ஆனா ஆமா, அங்க தங்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சின்ன மாமா, அப்படியே பண்றேன். பாக்குறேன். பாக்குறேன்னா இல்ல, நான் என்ன சொல்றேன்னா நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். நாளை மறுநாள்ல இருந்து எனக்கு எக்ஸாம். ஆமா, அதுக்கு நீ ஏன் என்கிட்ட சொல்ற? என்ன இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றதால என்ன லாபம்? நீங்க என்கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தீங்க. ஆஹானா, நான் முழுசா முயற்சி பண்றேன்னு உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியே இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு தெரியும்ல எங்க அம்மா முன்னாடி எடுபடாதுன்னு. அம்மாவோட முடிவு தான் இந்த வீட்டில் ஃபைனல். அம்மா பர்மிஷன் கொடுத்தா எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. நீ எக்ஸாம்ஸ் எழுதிக்கோ,